எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கோதுமை ரவையை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 கப் கிட்ட கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்க வேணாம், வெறும் வாணலியில் இதை வறுத்தா போதும். தீஞ்சிடக்கூடாது, சிம்மில் வச்சுங்க. ரொம்ப வேகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே கருகின மாதிரி ஆயிரும். இங்கே பாருங்கள், நல்லா மணலாக பொரிஞ்ச மாதிரி தெரியும் பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக. இதுதான் பதம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வாணலியை கீழே இறக்கிட்டு கரெக்டாக 1 ஸ்பூன் கிட்ட நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். சூடான ரவையிலேயே சேருங்க, கோதுமை ரவையில். இது கூடவே நாம் அளந்தோம்ல அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. சுடு தண்ணியெல்லாம் கிடையாது, பச்சை தண்ணி தான். இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் தெளித்து அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்க வரணும். அதே டைமில் உதுத்து விட்டால் நல்லா பொலன்னு கொட்டணும். இப்போது இது பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பை நான் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா வடிகட்டிட்டு நாம் கலந்து வச்சுருக்கிற இந்த கோதுமை ரவை கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்குள்ளே ஒரு பிரிமனை வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில், குக்கருக்கு ஏற்ற மாதிரி உள்ள பாத்திரத்தில் நாம் கலந்து வச்சுருக்கிற இந்த கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளங்கிறனால எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு நல்லா. இப்போது இது மேலே ஒரு மூடி போட்டு குக்கரில் வச்சு கரெக்டாக 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. இப்போது 3லேருந்து 4 விசில் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா பாத்திரத்து மேலே தண்ணி இருக்குது பாருங்கள், அது உள்ளே விழுகாத அளவுக்கு பார்த்துக்கங்க. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வைக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துங்க. நல்ல பொலபலன்னு அசல் சாதம் மாதிரியே இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இது கூடவே நாம் வேக வச்சுருக்கிற அந்த கோதுமை ரவையை நான் பாதி சேர்த்துக்கிறேன், மீதி இருக்கட்டும். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லை பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பொலன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ இது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை, அதாவது வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான கோதுமை ரவை புட்டு தயாராகிடுச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் அரிசி புட்டு, கேழ்வரகு புட்டு இந்த மாதிரி தானே சாப்பிடுவோம். இந்த மாதிரி கோதுமை ரவையில் ஒரு டைம் நிலக்கடலையெல்லாம் சேர்த்து புட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீதி இருக்கிற கோதுமை ரவையை நான் அடுத்த வீடியோவில் என்ன செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஃபுல் வீடியோவும் லென்த்தாக இருந்துச்சுன்னா அதுக்கும் சத்தம் போடுவீங்க. அதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். தேங்க்யூ.